நாளா உங்களுக்கு ஒரு இடத்த போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. ஃபைனலி அதுக்கு நீங்க ஒரு பிளானும் போட்டு அந்த ட்ரிப்பும் போயிட்டு வந்துட்டீங்க. திரும்ப உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அப்பாடா! திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி கிடைக்கும்ல. நல்லா குளிச்சு முடிச்சு உங்க வீட்டு மெத்தையில போய் படுத்தோனயும் ஒரு நிம்மதியும், ஒரு சுகமும் கிடைக்கும் பாருங்க. அது வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது. ஏன்னா வீடுங்கிறது நம்ம தங்கி இருக்கக்கூடிய இடம் மட்டும் கிடையாது. அது நம்ம உணர்வோட கலந்தது. வாடகை வீடோ, சொந்த வீடோ, வீடுங்கிறது நமக்கு ஒரு கதகதப்பு தரக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கு. ஒரு சாமானியனோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, வாடகை வீட்ல இருந்து சொந்த வீட்டுக்கு போறது தான் அவனோட வாழ்க்கையோட ஆகப்பெரிய கனவாவே இருக்கு. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சாமானிய பெண், நடுத்தர குடும்பத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு கனவு, அதோட ஆழம், அதுல அவ ஃபேஸ் பண்ணக்கூடிய கஷ்டங்கள் அத்தனையும் ரொம்ப அழகா இன்னைக்கு வரைக்கும் பார்க்கும்போதும் அந்த உணர்வுகள் எல்லாத்துக்குமே எதுக்குமே எக்ஸ்பைரியே ஆயிருக்காது. இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது உங்க நெஞ்சில இருந்து ஒரு பெரிய எமோஷன்ஸ் வெளிப்படும். அப்படி பாலு மகேந்திரா எடுத்த வீடு திரைப்படத்தை பத்தி தான் இந்த எபிசோட்ல நம்ம பேச போறோம். வணக்கம் நெஞ்சங்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது அனுமதி இலவசம் பாட்காஸ்ட். நான் உங்கள் கீர்த்தி. நான் உங்கள் ஸ்ரீ. நான் உங்கள் சனா. எங்களை சிலிர்க்க வைத்த, சிரிக்க வைத்த, சிந்திக்க வைத்த அனுபவங்களை நீங்கள் கேட்டு ரசிக்க இங்கு அனுமதி இலவசம். ஸ்ரீ, நம்ம நாமத்துக்குமாரோட கவிதைகளோட எபிசோட்ல முதல்ல நம்ம ஆரம்பிச்ச கவிதை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். ஒரு வாடகை வீட்டுல இருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போறவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த வலி வருத்தத்தை பத்தி ரொம்ப அழகா நாமத்துக்குமார் எழுதியிருப்பார். அதே மாதிரி ஒரு தருணம் தான் இங்க பாலு மகேந்திரா முதல்ல வைக்கிறாரு. அதாவது ஒரு வாடகை வீட்டுல இருக்காங்க. அந்த வாடகை வீடை வந்து இடிச்சிட்டு புதுசா ஒரு அபார்ட்மெண்டா பிளாட்டா கட்ட போறாங்க. அதனால இங்க ஆல்ரெடி குடியிருக்கவங்க எல்லாத்தையும் வந்து காலி பண்ண சொல்லி வந்து ஒரு நோட்டீஸ் வருது. ஒரு மாசம் டைம் கொடுக்குறாங்க. அப்ப அவங்க வாடகை வீடு வந்து தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாடகை வீடு அவங்க வந்து ஒவ்வொரு வீடா இறங்கி ஏறி தேடும் போது என்னதான் அவங்க போன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அப்ப ரிக்ஷால போயிருப்பாங்க. இப்ப நம்ம வந்து இப்பயும் ஆட்டோ இருக்கு, ஆனா ரிக்ஷால நம்ம யூஸ் பண்றல. மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் மாறி இருந்தாலும் ஆனா இன்னைக்குமே வந்து அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து ஒரே மாதிரிதான் இருக்கு. இந்த படத்தை ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நீங்க பார்க்கும்போது நீங்க என்ன இத பத்தி நீங்க 2 பேரும் என்ன நினைச்சீங்க? இந்த மாதிரி அவங்க போய் தேடும் போது முதல்ல அவங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் வந்து தாத்தா மட்டும் தனியா கொஞ்சம் தேடிட்டு இருப்பாரு. அப்புறமா சுதா, தாத்தா 2 பேரும் சேர்ந்து தேடுவாங்க. அப்புறம் சுதா அவருடைய காதலன் கோபி, அவங்க 2 பேரும் சேர்ந்து தேடுவாங்க. அந்த அவங்க தேடுறது முழுக்கவுமே ரொம்ப லைவா ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்மளும் அவங்க கூட சேர்ந்து பயணிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே, சென்னையில இருக்கக்கூடிய பேச்சுலர்ஸா இருக்கட்டும், இல்ல குடும்பமா கணவன் மனைவி சேர்ந்து குழந்தைகளோட குடும்பமா வாழ்றவங்களுக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே வீடு தேடுறதுங்கிறது ஒரு ஒரு கஷ்டமான வேலை. இன்னும் சொல்ல போனா சில பேருக்கு அது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு டிராமாவா கூட அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் சென்னைக்கு வந்த புதுசுல நான் வீடு தேடினது அப்படிதான். ஆனா நான் வந்து இறங்கி முருகேசு தாத்தா மாதிரியோ இல்ல சுதா மாதிரியோ ரோட்ல இறங்கி தேடல. நான் கொஞ்சம் ஆன்லைன்ல தேடினேன். அதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 2.5 மாசம் ஆயிடுச்சு. எனக்கு அர்ஜென்ட்டா தேவைப்பட்டுச்சு. ரொம்ப உடனடியா தேவைப்பட்ட சமயத்துல கூட எனக்கு 2.5 மாசம் ஆயிடுச்சு ஒரு வீடு தேடி கண்டுபிடிக்கிறதுன்றது. ஆனா அந்த காலகட்டத்துல 80கள்ல அவங்க வந்து ஒவ்வொரு வீடா போய் தேடுவாங்க. அதுலயும் அந்த வீட்டை போய் பார்த்துட்டு அவங்களால அந்த வாடகையை அஃபோர்ட் பண்ண முடியாது. அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அந்த டைம்ல 1000 ரூபா வாடகை சொல்லுவாரு. இவங்க நெகோஷியேட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த அளவுக்கு வாடகை இருந்தாதான் சார் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நெகோஷியேட் பண்ணுவாங்க. அவர் வந்து திட்டவட்டமா சொல்லிடுவாரு, சார் உங்களுக்காக நான் ஒரு 700 ரூபா 750 ரூபாய் வரைக்கும் குறைக்க முடியும், அதுக்கு கீழே என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறமா இந்த கதை எப்படி நகருது அப்படிங்கறதே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அவங்களுக்குள்ள எப்படி புது வீடு கட்டணுங்கிற அந்த ஆசை துளிர்க்கிறது அப்படிங்கறதெல்லாம். சனா, நீங்களும் ஒரு பேச்சுலர் தான். நீங்களும் சென்னையில பல இடத்துல வீடு தேடி இருப்பீங்க. உங்களுக்கு அந்த படம் எந்த மாதிரியான உணர்வுகளை கொடுத்துச்சு? பாலு மகேந்திராவோட வீடு திரைப்படம் ரொம்ப நாளாகவே நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு பார்த்த திரைப்படம். வீடுங்கிறது வந்து எல்லாருக்குமே, எப்படி பறவைகள் விலங்குகள் வந்து இறை தேடிட்டு ராத்திரி வந்து அவங்களுக்குன்னு அடையிறதுக்கு ஒரு கூடு இருக்கிற மாதிரி மனிதர்கள் எல்லாருக்குமே அவங்களுடைய தினசரி வேலையை முடிச்சுட்டு இரவில் அப்பாடா அப்படின்னு சொல்லி நிம்மதியாக உறங்குறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து எல்லாருக்கும் சொந்தமாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிறதான் பெரும்பாலான நடுத்தர வர்க்க மக்களாகட்டும் ஏழை மக்களாகட்டும் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. அந்த எண்ணங்கள் ஒரு புது வீடு கட்டுறப்போ என்னென்ன மாதிரிலாம் கஷ்டம் வருது, அது எப்படியெல்லாம் வந்து சமாளித்து வர்றாங்க, அதுவும் ஒரு தனியாக ஒரு பெண் வந்து இவர் ஒரு பெரிய வீட்டை வந்து கட்டுறப்போ என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறத பாலு மகேந்திரா அவ்வளவு அழகாக வந்து காட்சிப்படுத்தியிருப்பார். பாலு மகேந்திராவுடைய வீடு திரைப்படம் முழுக்க முழுக்க மனித உணர்வுகளால் ஆனதாக தான் நான் பார்க்குறேன். அது வந்து வெறும் திரைப்படம் மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய உரையாடலை வந்து நிகழ்த்துற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க
அதில் வரக்கூடிய கதாபாத்திரமாகட்டும், அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சி அமைப்பாகட்டும், இசையாகட்டும், எல்லாமே நம்ம என்றைக்காவது நம்மளோட வாழ்க்கையில் வந்து அதை தாண்டி தான் வந்திருப்போம். நம்ம வந்து வீடு கட்ட ஆரம்பித்தாலோ, இல்லை ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டை வந்து பார்த்துடணும் ஆசைப்பட்டாலோ, கண்டிப்பாக அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த சிரமங்கள் எல்லாத்தையுமே வந்து தாண்டி தான் நம்ம வந்து வந்திருப்போம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா சுதாவாகட்டும், கோபி ஆகட்டும், இல்லை அவங்க தாத்தா, இவங்க எல்லாரும் வீடு தேட போகிறப்போ அவங்களுக்குண்டான ஒரு பட்ஜெட்டில் வந்து வீடு கிடைக்காது. அவங்க சொல்கிற கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். இப்படி எல்லாத்தையுமே தாண்டி அவங்க வந்து ஒரு கட்டத்தில் நானும் வந்து வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கும். நம்ம நாட்டில் பொதுவாக வந்து நடுத்தர வர்க்கத்தில் பெண் பிள்ளைகள் வச்சுருக்கக்கூடிய அம்மாக்கள் வந்து எவ்வளவு சீக்கிரம் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டணுமோ அதை எப்படியாவது கட்டிடணும், அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு தான் இந்த சொந்த வீடு. நமக்குன்னு ஒரு வீடு இருக்கும் பட்சத்தில் அது ஒரு பெரிய பாதுகாப்பையும் ஒரு நிம்மதியுமே வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அரசியல் சார்ந்த ஒரு புரிதலோடு எடுக்கப்பட்ட படமாக தான் நான் வீடை வந்து நான் பார்க்குறேன். கடைசியில அவங்க ஒரு புது வீடு கட்டிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு யோசனை தோன்றது இருக்குல்ல, அது வந்து சுதா வேலை பார்க்கிற ஆபீஸ்ல இருக்கிறவங்க அதை சொல்லுவாங்க. சொல்ல போனா நமக்கே நம்ம அதை கேட்கும் போது சரி வீடு கட்டிடலாம் போலே, இவர் சொல்றதை கேட்டீங்கன்னா அவர் அவ்வளோ தத்ரூபமா நான் இதெல்லாம் பண்ணதுனாலதான் நான் வீடு கட்டி முடிச்சேன், நான் எந்த சம்பளத்தை தாண்டி நான் வேற எதுவுமே எனக்கு கிடையாது, சைட்ல வாங்குற பழக்கம் எனக்கு எதுவும் கிடையாது, இருந்தாலும் நான் அதை மட்டுமே வச்சு எப்படி வீடு கட்டினேன்னு ஒரு சுதாக்கு எக்ஸ்பிளைன் பண்றது அவ்வளோ அழகா இருக்கும். சுதா இடத்துல யார் இருந்தாலும் அந்த வீடு நம்ம தனி வீடு கட்டிக்கலாம், நம்ம புது வீடு கட்டிக்கலாம். ஏன்னா சுதாக்கு நிலம் இருக்கும், வலசரவாக்கத்துல ஒரு கிரவுண்ட் இடமோ என்னமோ இருக்கும், ஒரு வீடு கட்டுறதுக்கு அரை கிரவுண்ட் இடம் இருந்தா போதும், நம்ம எப்படியாச்சும் வீடு கட்டுற அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஆசை அவளுக்கு வந்து துளிர் விடும். அதுக்கப்புறம் இந்த கதை வந்து சுதா எப்படி வீடு கட்டினாங்க, அதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, இறுதியில அவங்க வீடு கட்டி முடிச்சிருக்க மாட்டாங்க, இந்த கதை எந்த மாதிரியான ஒரு திறந்த முடிவை இந்த கதை எப்படி கொண்டிருந்தது அப்படிங்கறத பத்தியும் நம்ம இன்னும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கான்வர்சேஷன்ல இருந்தே நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுல அந்த கான்வர்சேஷன்ல வந்து பேசியிருக்க ஒவ்வொரு வார்த்தையுமே அந்த அர்ச்சனா, கோபி, அந்த ஐயங்கார் இவங்க 3 பேருக்கும் அந்த ஆபீஸ் கேண்டீன் நடக்கக்கூடிய அந்த உரையாடல் பாத்தீங்கன்னா இன்னைக்குமே பாத்தீங்கன்னா நடுத்தர வாழ்க்கையில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து சொல்லிட்டு போகக்கூடிய வந்து ஒரு நம்ம கிட்ட பண்ற ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். இல்ல நம்ம வீடு கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அதுல வந்து அவர் ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருப்பாரு, இப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறேன், என்னோட இந்த 3500 ரூபாய் சம்பளத்துல இது எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்றேன்னு நினைக்கிறேன், வீடு கட்டினா கொஞ்ச நாளைக்கு நம்ம பல்ல கடிச்சிட்டு தான் இருக்கணும், நம்மளுடைய கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், அதாவது சாப்பிடுற விஷயத்துல இருந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவர் சொல்லுவாரு. இது நிஜமாலுமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருக்கவங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்களோட சேவிங்ஸ், அவங்க கிட்ட இருந்தக்கூடிய நகை நட்டு, இந்த படத்துல காமிக்கிற மாதிரி அது எல்லாத்தையுமே வெச்சோ வித்தோ எல்லாமே கம்ப்ளீட்டா சேவிங்ஸ் எல்லாத்தையுமே உள்ள போட்டு, சேவிங்ஸ் மட்டும் இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்கெல்லாம் கிடைக்குமோ எல்லார்கிட்டயும் கைமாத்து கடன் எல்லாத்தையுமே வாங்கி தான் ஒரு வீடு கட்டுவாங்க. அப்ப அப்கோர்ஸ் அது எல்லாத்தையும் அவங்க திருப்பி கொடுத்து அதை அடைச்சி அந்த சொந்த வீடு அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கிற வரைக்கும் அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா தான் இருக்கும். சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது ஒரு தீபாவளி பொங்கல்னு வரும்போது ஒரு துணிமணி எடுக்கிறதுல ஆரம்பிச்சு பலகாரம் செஞ்சு சாப்பிட்றதுல இருந்து எல்லாத்துலயுமே ஒரு சாக்ரிஃபைஸ் கட்டாயம் அந்த வீட்டுல இருக்கும். இந்த படத்துல கூட அழகா காமிச்சிருப்பாங்க. வீடு கட்டிட்டு இருக்க சூழ்நிலையில வந்து இவங்க சுதாவோட தங்கச்சியோட ஸ்கூல்ல வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்து பட்டுப்பாவாடை சட்டை வந்து தைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது வாங்கி கொடுக்க முடியாத ஒரு நெருக்கடியில வந்து சுதா வந்து இருப்பாங்க. இந்த சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டி வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அந்த குழந்தைகளோட பிறந்த நாள் வருதுன்னா அந்த பிறந்த நாளுக்கு வந்து முட்டாய் வாங்கி தர முடியாது, கேக் வாங்கி தர முடியாது, அவங்களுக்கு ஒரு புது துணி எடுத்து கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து வீடு கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப வந்து மிகப்பெரிய ஒரு இயல்பான ஒரு விஷயம். வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு கூரை மட்டும் கிடையாது, அது நம்ம இருக்கிறதுக்கான ஒரு இடம் மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு கதகதப்பு, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மனுஷங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கனவு. அந்த கான்வர்சேஷன்ல சொல்லியிருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா முதல்ல வீடு கட்டியிருக்கவங்க எல்லாருமே அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இந்த புவியில வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தேவைங்கிறது உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், உடுத்த உடை. இந்த 3த்தையும் ஏன் அடிப்படைன்னு சொல்றாங்கன்னா அது இல்லாம நம்மளுடைய இப்ப சாப்பாடு இல்லாம அடுத்த ஒரு பொழுத நம்மளால கடக்க முடியாது. அதே மாதிரி வீடு இல்லாம நம்மளால ஒரு கூரைக்குள்ள இருக்கும்போதுதான் நமக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு கிடைக்கும். அது இங்க பல பேருக்கு கிடைக்காம போறதும் இருக்கதான் செய்யுது. நம்ம அதை மறுத்துட்டும் நம்மளால கடந்து போக முடியாது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு மனுஷனோட அடிப்படை தேவைன்னா உணவு, உடை, இருப்பிடம் தான். அது ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து மாறுபடும். இப்போ ஒரு ஏழையா இருக்கிறவனுக்கு கூரை வீட்டுல இருந்து நான் சிமெண்ட் வீட்டுக்கு போகணும், இல்ல ஓட்டு வீட்டுக்கு போகணும்னு இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ்க்கு நான் சின்னதா ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு வீடு வேணும். அது ஏழையா இருக்கட்டும், இல்ல ஒரு மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவனா இருக்கட்டும்.
அவனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு தனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும். அது ஓட்டு குடிசையோ இல்ல மாடி வீடோ ஏதோ ஒண்ணு. அது தனக்கு சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அந்த செங்கல் சிமெண்ட் சேர்ந்த வீட்டை கட்டுறதுக்கு தான் எல்லாருமே அவங்களுக்கான போராட்டத்தை வந்து தொடர ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி நான் பார்த்தப்போ இந்த வீடு திரைப்படம் ரொம்ப வந்து அழகா வந்து காமிச்சிருக்கும் நான் நம்புறேன். பாலுமகேந்திராவோட இந்த வீடு திரைப்படம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது வெறும் திரைப்படம் மட்டும் இல்ல, நம்மள மாதிரியான நிறைய பேருக்கிட்ட அது வந்து ஒரு உரையாடலை நிகழ்த்துற மாதிரி தான் நான் பாக்குறேன். அங்க பாக்குற அர்ச்சனா ஆகட்டும், அந்த தாத்தா ஆகட்டும், இல்ல அவரோட காதலனான பானுச்சந்தர் ஆகட்டும், வீடை வந்து கட்டலாம்னு சொல்லி ஐடியா கொடுக்குற அவங்க மேனேஜர் ஆகட்டும், எல்லாருமே நம்ம வாழ்க்கையில கடந்து வந்த ஒரு மனிதர்களுடைய உரையாடலா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். குறிப்பா நம்மளுடைய அம்மாக்களுக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கும். ஒரு சொந்த வீடு கட்டிறணும், எப்படியாவது நமக்குன்னு ஒரு வீடு இருந்துடணும், நம்ம அதுல கால் வச்சிடணுங்கிறது எல்லா மிடில் கிளாஸ் உடைய ஒரு எண்ணங்களா வந்து இருக்கும். அத வந்து பாலுமகேந்திரா வந்து ரொம்ப அழகா வந்து காமிச்சிருப்பாரு. இன்னொன்னு, நம்ம மிடில் கிளாஸ் கிட்ட இருக்கிற ஒரு இதே வந்து எப்படிடா இதை வந்து செய்யணும் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கிறப்போ யாராவது வந்து அறிவுரை சொன்னாங்கன்னா நம்மளும் ஓகே பண்ணிடலாம் செஞ்சிடலாங்கிற நம்மள அறியாம ஒரு நம்பிக்கை வந்துடும், பண்ணிடுவோம். ஏன்னா சுதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வீடு. ஒரு கட்டத்துல அந்த வீடு தேடுறதுக்கான செலவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேர்டனா தெரியும், ஒரு சுமையா வந்து அவங்களுக்கு வந்துருக்கும். இதுக்கு பதிலா நான் பேசாம வீடே கட்டிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஐயங்கார் சொல்லுவார், நான் இப்படி இப்படி எல்லாம் பண்ணேன்னு அவர் சொல்றது எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாதிரி கிளியர் கட்டான ஒரு மேப்பை போட்டு கொடுத்துட்டாரு போல ஐயங்காரு. அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும். அவர் சொல்ற மாதிரி எல்லாம் செஞ்சா நமக்கு சொந்த வீடு இன்னும் கொஞ்ச நாள்ல கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இன்னொன்னு என்ன பிரச்சனைன்னா, இந்த படத்துல மட்டும் நம்ம எப்படி வந்து வீடு கட்டிக்கிட்டு நம்ம சம்பளம் கொடுக்க முடியாம இருக்கும்போது வந்து சுதாவுடைய தங்கச்சி வந்து எனக்கு வந்து பட்டுப்பாவாடை வேணும், எனக்குன்னு ஒரு தனி ரூம் வேணும், இந்த மாதிரி எல்லாம் கேட்கிறப்ப மாதிரிதான் நம்ம வீடு ஒண்ணு ஆரம்பிச்சோம்னா அப்பதான் நமக்கு தெரியாம ஏகப்பட்ட செலவு வந்து நிற்கும். பாதி கட்டிக்கிட்டு இருப்போம், நம்ம யாருக்கா உடம்பு சரியில்லாம போவோம், இல்ல யாருக்காவது வந்து செலவு செய்யணும், நமக்கு எஜுகேஷன் ஒரு செலவு வரும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும் அப்படின்னு சொல்லி வரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் எப்படி டேக்கிள் பண்றாங்க, அது சுதா வந்து எப்படி வந்து எல்லாத்தையும் சமாளிச்சு அதையும் மீறி வந்து அந்த வீடை வந்து கட்ட ட்ரை பண்றாங்க அப்படிங்கறதான் நான் பாக்குறேன். ஒட்டுமொத்த அந்த எல்லா மக்களோட நடுத்தர வர்க்கம் மட்டும் இல்ல ஏழை மக்கள் ஆகட்டும், அவங்களோட அந்த வீடு கட்டுற கனவை பிரதிபலிக்கிற ஒரு பிம்பமா தான் நான் சுதாவை பாக்குறேன். எஸ்ரா வந்து இந்த படத்தை பத்தி ஹிந்துல ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாரு. அதுல ஒரு குறிப்பிட்டிருப்பாரு, கண்ணீரின் கரைபடியாத வீடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த படத்துக்கு மட்டும் இல்ல, பொதுவாவே எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். கண்டிப்பா. அந்த படத்துல வந்து ஒரு காட்சி வரும். அவங்க முதல்ல அந்த வீட்டோட பேஸ்மெண்ட் வேலையெல்லாம் ஆரம்பிக்கும்போது, சுதா அவகிட்ட இருந்த 10 பவுன் நகைய வந்து கோபி கிட்ட குடுத்து அடகு வச்சுட்டு வர சொல்லுவா. அப்ப அடகு வச்சுட்டு வந்த கோபி வந்து சுதா கிட்ட சொல்லுவா, 10 பவுன் நகைய வச்சதுக்கு 10,000 காசு தான் குடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சுதா கிட்ட வந்து கோபி வந்து சொல்லும்போது, அந்த வழி தெரியும். நம்மளுடைய நகையை வந்து அடகு வச்சுட்டா நம்ம கிட்ட காசு இருக்கும்போது மீட்டு அந்த நகையும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு நடுத்தர வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ஒரு ஆதங்கமா இருக்கும். விக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு முதல் எடுத்தோனையுமே அந்த மனசு வந்துடாது. ஆனா அந்த நகைக்கான மதிப்புல இருந்து ஒரு பாதி கூட போகாத ஒரு காசை தான் நம்ம வாங்கிட்டு வருவோம். அது வாங்கிட்டு வரும்போது நம்மளுடைய தேவை, அதுவும் வீடு கட்டுறது அப்படின்னு இருக்கும்போது நம்மளுடைய தேவை வந்து பாத்தீங்கன்னா மிக பெரியதா இருக்கும். அப்ப நம்ம எல்லாருக்குள்ளயுமே வந்து இந்த வருத்தம் இருக்கும், இந்த வருத்தம் தோய்ந்த இந்த குரல் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கும். இது இந்த படத்துல பார்க்கும் போதும் நம்ம வீடு கட்டும் போது நம்ம வீட்டுல கேட்ட ஒரு வார்த்தையா தான் நான் அந்த படத்துல அந்த டயலாக நான் பார்த்தேன். இந்த மாதிரி அந்த படத்துல வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே வந்த பல நிகழ்வுகள் வந்து எங்கேயோ வந்து நம்மளையும் அந்த இடத்துல பொருத்தி பார்க்க முடிஞ்சது. நம்ம வந்து நம்ம வீடு கட்டின அந்த பயணங்களையும் வந்து தொட்டு பார்க்க முடிஞ்சது. சனா சொன்ன மாதிரி வந்து நம்ம அம்மாவையும் நம்ம அப்பாவையும் அந்த இடத்துல நிறைய இடங்கள்ல வந்து பொருத்தி பார்க்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த வீடோட தளம் போடும் போது வந்து அவங்க கிட்ட வந்து சுத்தமா சுதா கிட்ட கையில காசே இருக்காது. தளம் அப்புறம் போட்டுக்கலாம், நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கோபி வந்து அந்த தளம் போடுறவர்கிட்ட பேசி அந்த வேலை நடைபெறும். இந்த படத்திலே பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இவர்கிட்ட கோபி கிட்ட இருந்த அவருடைய சேமிப்புன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் அவரோட 2 தங்கச்சியோட திருமணத்திற்காக அவர் சேர்த்து வச்சிருந்தது. அந்த பணத்தை சுதா வீடு கட்டுறதுக்காக அவர் குடுக்கறேன்னு சொல்லுவாரு. ஆனா சுதா வந்து அது ரொம்ப மறுத்துருவாங்க. அது இதை மறுத்துட்டு தான் இந்த நகையை வந்து முதல்ல வந்து அவங்க அடகே வைப்பாங்க. அப்ப சுதாக்கும் கோபிக்கும் இடையில வந்து ஒரு சண்டை வரும். ஆபீஸ் கேன்டீன்லயே வந்து அந்த சண்டை வந்து நடக்கும். என்னோட 20,000 ரூபாய் நீ வந்து ஏத்துக்கல, நான் நகையை அடகு வைக்கிறேன்னு நான் நகையை அடகு வச்சுக்கிறேன்னு வந்து சுதா வந்து அந்த 20,000 வாங்க மறுத்துருவாங்க. அதுக்காக வந்து கோபி வந்து அவங்க கிட்ட வந்து கோவப்படுவாங்க. இது நடக்கும். ஆனா இந்த சண்டை எப்படி சமாதானம் ஆகும்னு பாத்தீங்கன்னா, அவங்க டெய்லி வந்து ஒரு பேருந்தோட பயணம், வீடு திரும்பும் போது இருக்க அந்த பயணத்துல வந்து அவங்களுடைய கையை பிடிப்பாங்க.
குடிப்பாங்க அவங்க. அதுல அவங்களுடைய சண்டை வந்து சமாதானம் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு நுணுக்கமான ஒரு மெச்சூர்டான காதல் கதையை வந்து எல்லா திரைப்படங்கள்லயும் நம்ம பார்க்க முடியாது. இந்த வீடு திரைப்படம் வந்து பல இடங்கள்ல வந்து அந்த ஒரு ஆழமான ஒரு காதலை வந்து காமிச்சிட்டு போயிட்டே இருந்துச்சு. காதல் அப்படிங்கிறது வந்து நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கறத வந்து இந்த படம் நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப அழகா காமிச்சிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு கை கோர்ப்புல அந்த சண்டை வந்து முடிஞ்சிரும். அந்த 10 நகையும் வந்து கடைசியில வந்து கோபி தான் கொண்டு போய் அடகு வச்சுட்டு வந்து கொடுப்பாரு. ஆனா இந்த 20,000 ரூபாய் பணத்தை அர்ச்சனா மறுத்தாலும் அந்த ஒரு இடத்துல வந்து கோபி வந்து தன்னையும் மீறி நம்ம ஒரு இடத்துல பர்ஸ்ட் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து கோபி பர்ஸ்ட் அவுட் ஆவார். எப்பயுமே உனக்குன்னு ஒரு வேலி போட்டு அந்த வேலிக்குள்ளேயே இருக்க, ஏன் நம்ம 2 பேரும் ஒண்ணு தானே, ஏன் அதை நீ ஏத்துக்க மாட்டேங்கிற, நான் கொடுக்குற காசையே நீ வாங்கிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற, அதாவது கோபிக்கு இந்த படத்துல பெருசா டயலாக்கே இருக்காது. ஆனா அவர் சொல்ற அந்த ஒரு விஷயத்துல அவர் ஒரு ஆழம் இருக்கும். இந்த ஆழம் வந்து பாத்தீங்கன்னா சுதா எவ்வளவு தூரத்துக்கு வீடு நம்ம கட்டிடணும், அவர் தங்கச்சி கல்யாணத்துக்குன்னு அவர் சேமிச்சு வச்சிருக்க காசை நம்ம இதுல வாங்கி போட்டுற கூடாது. இது வந்து ஒரு வார்த்தையால இதை சொல்லி முடிச்சிட முடியாது. இது ஒரு பல உணர்வு. அவருக்கு சில கடமைகள் இருக்கு, அதை அவர் செய்யணும். அதுல நம்மளுடைய கனவு எந்த இடத்துலயுமே வந்து அதுக்கு ஒரு குறுக்கீடா இருந்துடக்கூடாது, நம்மளுடைய கனவு அவருக்கு ஒரு கஷ்டமா இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணங்களுக்காக தான் அந்த பணத்தை வாங்கலையே ஒழிய அவர் பணத்தை நம்ம வாங்கக்கூடாது, நான் என் வீட நான் மட்டும்தான் கட்டணுங்கிற எண்ணம் அவளுக்கு அந்த இடத்துல கிடையாது. ஆனா நான் வாங்குறதுனால அவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து அது ஒரு பேர்டனா மாறிடுமோ, அவருடைய கடமைகளுக்கும் நடுவுல நான் நின்றுவனோ, அந்த கடமைகள் அவர் வந்து நல்லபடியா செஞ்சு முடிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு நமக்கு அவர் காசு கொடுக்கறதுனால அந்த நிலைமை அமைஞ்சிருமோ, இல்ல நமக்கு இப்ப கொடுக்கறதுனால கடைசியில அவரால் அந்த காசை புரட்ட முடியாம அவரோட தங்கச்சி கல்யாணங்களை நினைச்ச நேரத்துல நல்லபடியா நடத்த முடியாம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். இதை வந்து பாலு மகேந்திரா ரொம்ப பெரிய டயலாக்கெல்லாம் எதுவுமே இல்லாம இந்த உணர்வுகளை கடத்திட்டு போயிருப்பாரு. இந்த உணர்வுகளுமே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு உணர்வாதான் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றது, இந்த படம் ஃபுல்லாவே வந்து சனா சொன்ன மாதிரி நமக்குள்ள நடத்துற ஒரு உரையாடல் மாதிரி, அந்த இடத்துல நம்மள பல நேரங்கள்ல வச்சு பாத்துக்கிற மாதிரி இருக்கு, நம்ம அம்மா அப்பாவை சில நேரங்கள்ல வச்சு பாக்குற மாதிரி இருக்கு, நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம கடந்து வரக்கூடிய பல நிகழ்வுகளை, நம்ம கடந்து வரக்கூடிய அனுபவங்களை அந்த படம் காமிக்குதோ, அந்த படம் பேசுதோ, நம்ம ஃபீல் பண்ண மாதிரி இந்த உணர்வுகள் எல்லாம் இது காமிக்குதோ அப்படிங்கிற மாதிரி உணர்வுகள் எனக்கு கொடுத்தது. நம்ம எவ்வளவோ படங்கள் வந்து பார்க்கலாம், சில படங்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு 2.5 மணி நேரம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அந்த 2.5 மணி நேரம் சிரிக்க வைக்கும், சில படம் வந்து நம்மள வந்து ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண வைக்கும். ஆனா உணர்வுக்குள்ள நின்னு உள்ளுக்குள்ள பேச வைக்கிறது வெகு சில படங்கள் மட்டுமே பண்ணும். ஒரு 35 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட வந்து ஒரு அடுத்த ஜெனரேஷன் நம்ம எல்லாரும் நம்ம பார்க்கும் போது அந்த ஒரு உணர்வை வந்து ஒரு படம் கொடுக்குதுன்னா அது லேசுப்பட்ட விஷயமே கிடையாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய படைப்பா நான் பாக்குறேன். நீங்க அழகா அந்த கதையை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அப்படியே நீங்க சுதாக்கும் கோபிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த மெல்லிய காதல் பத்தியும் இந்த படத்துல இருக்கக்கூடிய மனித உணர்வுகள் பத்தியும் சொன்னீங்க. ரொம்ப அழகா கையாண்டிருந்தாரு. இந்த படம் முழுக்க தாத்தாக்கும் பேத்திக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன், உரையாடல்களா இருக்கட்டும், அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளா இருக்கட்டும், அந்த சுதாக்கும் அவளுடைய தங்கைக்கும் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளா இருக்கட்டும், கோபிக்கும் சுதாக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷனா இருக்கட்டும், இன்னும் இதுல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு, அதை பத்தி கண்டிப்பா நம்ம பின்னாடி பேசுவோம். அந்த கேரக்டருக்கும் சுதாக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அது ரொம்ப அழகா இருக்கும் இந்த படத்துல. அவங்க 2 பேரும் பேசிக்கக்கூடியது, அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு உரையாடல்கள்ங்கிறது ரொம்ப அழகா கடத்தி இருப்பாரு பாலு மகேந்திரா. முக்கியமா நான் இதுல கோபிக்கும் சுதாக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை பத்தி பேசணும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக்கான ஒரு படம். சுதா தான் படத்துடைய ஹீரோயின், அவங்கள சுத்தி தான் இந்த கதை நடக்கும். கோபி வந்து இதுல ஒரு ஹீரோயினுடைய காதலனா தான் வருவாரு. கோபி ஹீரோ கிடையாது. அவருக்கு கொடுத்திருந்த அந்த கதாபாத்திரத்தை அவர் ரொம்ப அழகாவே நடிச்சிருப்பாரு, ரொம்ப அழகாவே நமக்கு அந்த உணர்வுகளை கடத்தி இருப்பாரு. இந்த படம் நெடுக்க அவங்க 2 பேத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு காதலுங்கிறது ரொம்ப அழகா இருக்கும். எப்பயுமே நான் ரொம்ப பர்சனலா நான் நினைக்கிறது என்னன்னா, காதல் வந்து அவ்வளோ எக்ஸ்பிரசிவ்லாம் கிடையாது. நம்ம படங்கள் பல கமர்ஷியல் தமிழ் சினிமாக்களில் காட்டப்பட்டதை போல காதலுங்கிறது அவ்வளோ எக்ஸ்பிரசிவா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறத நம்புறவன் நான். எனக்கு இந்த படம் அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதல் வந்து ரொம்ப அழகா இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பெருமாள் முருகன் மாதுருபாகன்ல சொல்லியிருப்பாரு, எல்லா மன மாச்சரியங்களையும் போக்கி விடுவது இந்த அணைப்பு தான். பொன்னாக்கும் காளிக்கும் இருக்கக்கூடிய அந்த அணைப்பு, அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஊடலுங்கிறது எல்லா மன ஆச்சரியங்களையும் போக்கி விடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு இந்த படத்துல பல இடங்கள்ல அது புரிஞ்சுது. ஏதோ ஒரு சின்ன கஷ்டம், ஏதோ ஒரு சின்ன ஒரு சோகம் இருக்கும்போது சுதா வந்து கோபியோட கையை பிடிச்சிக்கிறதா இருக்கட்டும், அந்த நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையால சொல்லிதான் கடத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஜஸ்ட் அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அணைப்பு வந்து நமக்கு அதை கடத்துது. அந்த மாதிரியான உணர்வுகள் வந்து இந்த படம் நெடுக்க ரொம்ப அழகா கடத்தப்பட்டிருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
நீங்க 2 பேர் சொல்றதுமே ரொம்பவே உண்மைதான் ஸ்ரீ. ஏன்னா, பாலுமகேந்திராவுடைய படங்கள்ல வந்து எப்பவுமே உணர்வுகளுக்கு, மனித உணர்வுகளுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் இருக்கும். அதே மாரி இங்க ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும் உண்டான அந்த உணர்வுகள ரொம்ப அழகா, எந்தவித ஒரு பகட்டோ, ஒரு ஆடம்பரமோ அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சாதாரண அணைப்பு போதும். உன்னோட கை விரல் போதும். அந்த கை விரல் இடுக்கு போதும். என்னோட பார்வை போதும். நான் உன்னைய புரிஞ்சுப்பேன். அப்படிங்கிற அந்த காதல இவ்வளவு அழகா உணர்த்த முடியுமா? அப்படிங்கிறத எனக்கு ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாரு பாலு மகேந்திரா. ஒரு இடத்துல கீர்த்தி சொன்ன மாரி பானுச்சந்தர், அதாவது அர்ச்சனாவுடைய காதலன் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆயி, "நீ ஏன் எப்ப பார்த்தாலும் உனக்குள்ள ஒரு வேலி போட்டுக்கிட்டு இருக்க? நான் 2 பேருக்காக தானே பண்றேன்." அப்படின்னு வந்து அவரு சொல்லுவாரு. ஆனா வந்து அர்ச்சனா வந்து எப்பவுமே அவங்க சொல்ற மாரி ரொம்ப வந்து கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. அவருக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கு. என்னதான் நாங்க 2 பேரும் காதலிச்சாலும் நான் தேவையில்லாம போய் குறுக்க நின்றக்கூடாது அப்படின்னு. ஆனா பானுச்சந்தருக்கு எப்பவுமே அர்ச்சனா மீதான ஒரு காதல ஏதோ ஒரு வகையில வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். அவ கொஞ்சம் நல்லா இருக்கணும். எப்பவுமே இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து அர்ச்சனா வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்டாவே இருப்பாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். ஏன்னா அந்த நடுத்தர வர்க்கத்துக்கு வந்து வீடுக்கு ஒண்ணு கட்ட ஆரம்பிச்சுனாவே பெரிய பிரச்சனையா இருக்கிறது வந்து பணம் தான். எல்லா இடத்துலயும் நம்ம பணத்து தேவையை வந்து புரட்டிக்கிட்டே இருப்போம். சோ அந்த பிரச்சனையில ஒரு கட்டத்துல பணம் இருக்காது கான்கிரீட் போடுறதுக்கு. அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்து பானுச்சந்தர் வந்து அவருடைய பணம் கொடுத்து கான்கிரீட் வேலை நடந்து போயிடும். அத பார்க்கிறப்போ வந்து அர்ச்சனாக்கு வந்து ரொம்ப கோபமா இருக்கும். அந்த கோபம் வந்து எப்படின்னா, ஏன் வந்து நமக்கு அவர் வந்து சேவிங்ஸ்ல வந்து வச்சிருந்தாரு. அவருக்குன்னு குடும்பம் இருக்கு. அவருக்குன்னு தங்கைகள் 2 பேர் இருக்காங்க. அதுக்கு செலவு பண்ணாம இப்ப என்னோட கனவுல வந்து தேவையில்லாம செலவு பண்ணிட்டாரு. அப்படிங்கிற கோபம் வந்து பானுச்சந்தர திட்டுன்னு திட்டினாலும், கொஞ்சம் தூரம் அப்படியே அந்த சீன் நகர்ந்து போன பிறகு தனியா வந்து அர்ச்சனா அந்த வீட வந்து பார்ப்பாங்க. இப்போ வந்து என்னோட வீட்டுக்கு வந்து கூரை வந்துருச்சு. நான் புது வீடு என்னோட புது வீட்டுக்கு வந்து கூரை போட்டாச்சு. கான்கிரீட் வேலை நடந்துருச்சுன்னு ஒரு ஒரு செகண்ட் வந்து நின்னு பார்ப்பாங்க. அப்போ உங்க முகத்துல வந்து ஒரு பெருமை தெரியும். நான் என்ன தனியா வந்து சேர்ந்து என்னோட கனவை நான் நிகழ்த்தி என்னோட முதலடி எடுத்து வச்சுட்டேன். கான்கிரீட் நான் போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பார்ப்பாங்க. இன்னொன்னு வந்து இந்த படத்துல வந்து பாலுமகேந்திரா அழகா காமிச்சது, தனியா ஒரு பெண் வந்து வேலைக்கு போய் ஒரு நடுத்தர வர்க்க பெண் வந்து வீடு கட்டுறப்போ அவ என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்ல இந்த சமூகத்திட்ட இருந்து அவ வந்து வாங்குவா, என்னென்ன மாதிரியான கஷ்டங்களை தனி ஆளா நின்னு அதை சமாளிக்கிறா அப்படிங்கறது ரொம்பவே அழகா வந்து அவர் வந்து காமிச்சிருப்பாரு. இந்த இதுல நம்ம சொல்லியிருக்கோம், இன்னொரு ஒரு கேரக்டர் வந்து அர்ச்சனா வந்து எப்படி எப்படி வந்து பாதுகாக்கும், இல்ல எப்படி வந்து அர்ச்சனாவோட துணை நிற்கும் இந்த வீடு கட்டுற அந்த ப்ராசஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துலயுமே தான் ஐயங்கார் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டு வேலையை ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுத்து கொடுத்து கட்ட ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துல அர்ச்சனா வந்து வர்ற சிமெண்ட் மூட்டையை வந்து எண்ணி பார்ப்பாங்க. அந்த கான்ட்ராக்டர் ஒரு இது சொல்லுவாரு, சிமெண்ட் மூட்டை இறக்குன ஒரு ஆள் வந்து ஒரு எண்ணிக்கை சொல்லுவாரு. 2மே தப்பா இருக்கும். உடனே அர்ச்சனா போய் எண்ணி பார்ப்பாங்க. சிமெண்ட் மூட்டை ரொம்ப கம்மியா இருக்கும். கான்ட்ராக்டர் வந்து கூட இதுக்கு வந்து காசு கேட்டிருப்பாரு. அப்போ உடைஞ்சு அழுக போறது. ஏன்னா அவ தனி ஆளா நின்னு எல்லா காசு பணம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த வீடு கட்டுறப்போ கடைசியில யார் ஏமாத்துறானோ அவங்ககிட்டயே அழுது கெஞ்சுறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பணத்தை கொண்டு வர்றேன், என்னை நீங்க ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லி யாரு தன்னை ஏமாத்துறானோ அவங்ககிட்டயே உடைஞ்சு அழுகுறப்போ ரொம்பவே இதா இருக்கும். ஏன்னா நம்மளும் நிறைய பாத்துருப்போம். வீடு கட்டுறப்ப நம்ம ஒண்ணு செய்ய சொல்லுவோம். நம்ம வீடு கட்டுற கான்ட்ராக்டர் ஒண்ணு செய்வாரு. நமக்கு தெரியாது பாதி பேத்துக்கு இது எப்படி பண்றது என்னன்னு. அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்டயே உடஞ்சு கஷ்டப்பட்டு அழுகுறான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காசு கொண்டு வரேன், என்னை ஏமாத்தாதீங்க, நீங்க ஒழுங்கா கட்டித்தாங்கன்னு அழுகுறப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இன்னொன்னு, ஒரு பேட்டியில வந்து இயக்குனர் மகேந்திரன் ஆகட்டும், பாலு மகேந்திரா ஆகட்டும், 2 பேருமே வந்து இளையராஜா வந்து எப்பவுமே ரொம்ப நம்புவாங்க. எங்களுடைய படங்கள்ல வந்து வசனம் வந்து எப்பவுமே இளையராஜாவோட இசைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் முழுக்க எப்படி அர்ச்சனா ஒரு கேரக்டரோ, பானுச்சந்தர் ஒரு கேரக்டரோ, தாத்தாவோ, இல்ல ஐயங்காரோ, இல்ல மங்காங்கிற ஒரு கேரக்டர், இவங்க எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டரோ, ஒவ்வொரு சீனுக்கும் இளையராஜாவோட இசையும் வந்து ஒரு கேரக்டரா வந்து பின்னாடி பயணிச்சுட்டே இருக்கும். அதுல வந்து கடைசியில வந்து சுதா வந்து கண்டுபிடிச்சிருப்பா 2 மூட்டை சிமெண்ட் கம்மியா இருக்குங்கிறத. அவர்கிட்ட அந்த பிரேக் டவுன் ஆகி அழுது, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வரேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி, என்ன இப்படி ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொன்னோடனே வந்து அந்த ஆணுக்குன்னு இருக்கக்கூடிய ஈகோ அந்த கான்ட்ராக்டருக்கு அந்த இடத்துல வந்து அந்த ஈகோ வெளியில வந்து, என்ன நான் உன்னை அவர் ஏமாத்திருப்பாரு, ஆனா என்ன நான் உன்னை ஏமாத்துறேன்னு சொல்றேன், என்னென்னமோ பேசுறேன், நீ இந்த காசை எப்படி கொண்டு வரேன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஆஃப் சடன் அந்த பொண்ணோட கேரக்டர் அசால்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க. இப்போ வரைக்குமே அது பல இடங்கள்ல வந்து நடந்துட்டு தான் இருக்கு. இத பெண்ணோட கேரக்டர் அசால்ட் பண்றத வந்து ஒரு பெரிய
வெப்பனா எடுத்திருக்காங்க. அந்த அவளோட கேரக்டர் அசால்ட் பண்ணிட்டா அவ உடைஞ்சு போயிருவா, அழுதுருவா, முடங்கி போயிருவா அப்படிங்கறத வந்து அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பு எல்லாமே வந்து ஒண்ணுமில்லாததா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈஸியா அப்படி அவனுக்கு அவளை அப்படி பேசக்கூடிய தைரியம் வந்து எப்படி அவனுக்கு அங்கிருந்து வந்திருக்கும் தெரியல. அதை வந்து ஒரு வெப்பனா யூஸ் பண்ணி அவளை வந்து அவ்வளவு ஈஸியா அவளோட கேரக்டர் அசால்ட் பண்ணுவாங்க. அப்பதான் அந்த மங்கா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி நீ என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து மங்கா அப்படிங்கிற அந்த கேரக்டர் அந்த இடத்துல பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே வந்து எனக்கு அந்த படத்துல வந்து புல்லரிக்கிற மாதிரி இருந்துச்சு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ யாருன்னு தெரியாதா, நீ பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கு மத்த பெண்களங்கிறது தெரியாதா, உன்ன மாதிரியே நீ எல்லாரையும் நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவ்வளவு தைரியமான ஒரு பெண்ணா இருந்து ஒரு வீடு கட்டுற அளவுக்கு வந்து துணிச்சலோட வந்து எல்லாம் செஞ்சாலும் அவ கேரக்டர் அசால்ட் பண்ணும்போது அந்த இடத்துல அவ உடையதா செய்யறா, அழுகதா செய்யறா. ஆனா அப்ப நீ அழுகாத, நீ எதுக்கு அழுகுற, நீ தப்பு செய்யாத, நீ எதுக்கு அழுகணும்னு சொல்லிட்டு அந்த மங்கா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து என் கண்ணுக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் தெரிஞ்சுது. அப்ப நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன். ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில எதுவுமே இல்லாம ஒரு நிற்கதியா ஒரு இடத்துல நிக்கும் போது, அந்த சூழ்நிலையில் நிக்கும் போது நான் இருக்கேன்னு முகம் தெரியாதவன் மங்கா அப்படிங்கிற ஒரு அந்த கேரக்டர் வந்து அர்ச்சனாக்கு வந்து எந்த விதத்திலயுமே வந்து முன்னாடி பரிச்சயமான ஒரு கேரக்டரோ ரத்த சொந்தமோ இல்ல நட்போ எதுவுமே கிடையாது. இப்படி நான் இருக்கேன் அப்படின்னு வந்து அவ அந்த மங்கா அப்படிங்கிற நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையோ அந்த சொல்லு அப்படிங்கிறது வந்து அது எவ்வளவு பெரிய விஷயமா ஒருத்தவங்களோட வாழ்க்கையில இருக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வார்த்தையால சொல்ல முடியாது. இல்ல உண்மைதான். நீங்க முதல்ல வந்து சுதாவை வந்து அந்த கான்ட்ராக்டர் கேரக்டர் அசாசினேட் பண்றது இங்க அது ரொம்ப ஈஸியா பண்ணிடுவாங்க. விக்டிம் பிளேமிங், விக்டிம் ஷேமிங்கிறது வந்து இங்க ரொம்ப சாதாரணமா நடக்கும். இப்ப எப்படின்னா ஒரு பெண்ணுக்கு இங்க ஒரு அநீதி நிகழ்த்தப்பட்டுச்சுன்னா முதல்ல நீ அந்த பொண்ணோட நிக்கணும். யாருக்கு அநீதி இழைக்கப்படுதோ அவங்க கூட நிக்கிறது தான் ஆரம்பம். ஆனா அதை விட்டுட்டு முதல்ல நீ ஏன் அங்க போன, உனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு அந்த பொண்ணுகிட்டே திரும்ப கேட்கறது இல்ல. அதை விட மிகப்பெரிய அநீதி, மிகப்பெரிய வன்முறைங்கிறது கிடையாது. அதை இந்த படத்துல அந்த கான்ட்ராக்டர் ரொம்ப அழகா பண்ணுவாரு. இங்க விளிம்பு நிலை மக்கள் மேல வந்து ஒரு ஒரு சாயம் பூசப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து இப்படிதான் இருப்பாங்க, இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை கொண்டிருப்பாங்க, பெரும்பாலும் வந்து அவங்க தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கு. அதை மொத்தமா உடைச்ச கேரக்டரா நான் மங்காவை இந்த படத்துல பாக்குறேன். சுதா அழுகும்போது அதை தடுத்து நிறுத்தி, நீ எதுக்குமா அழற, நீ அழாத, உன் மேல எந்த தப்பும் இல்ல, அவன் தப்பு பண்ணியிருக்கான், அவன் அழணும், அவன் கூனி குறுகி நிக்க வேண்டிய இடத்துல நீ எதுக்கு அழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு டைலாக் இருக்கும். அதுல அவங்க அந்த கான்ட்ராக்டர் கூடவே அந்த டிரைவரும் சேர்ந்துதான் அந்த வாட்ச்மேனும் சேர்ந்துதான் இந்த வேலையை பண்ணியிருப்பாரு. அந்த வாட்ச்மேனை பார்த்து கேட்பான், அவன் பணக்காரன், அவன் பணத்தாசையில அவன் பண்றான், உனக்கு என்னடா வந்துச்சு, நீயும் கஷ்டப்படுறவன் தானே, இந்த பொண்ணு மாதிரியே நீயும் ஒரு கஷ்டப்படுறவன் தானே, நீ எதுக்கு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஆடுறன்னு. அந்த மங்காவோட அந்த பர்ஸ்ட் அவுட்ங்கிறது ரொம்ப அழகா இருக்கும். நம்மளால அந்த இடத்துல மங்கா இல்லைன்னா நம்மளும் அந்த ஒரு சோகத்துல மூழ்கி இருந்திருப்போம். மங்கா அந்த இடத்துல வந்ததுனால நமக்கும் ஒரு ஆசுவாசமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் மங்கா எப்படிலாம் சுதா கூட நிக்கிறாங்க, எப்படி இந்த கதையில அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய உறவுங்கிறது வளருது, அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹியூமன் எமோஷனுங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு அழகா கடத்தப்படுதுங்கிறது இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்னே நான் இதை சொல்லுவேன். ரொம்ப அழகா இருக்கும் அவங்க 2 பேத்துக்கு இடையில இருக்கக்கூடிய உரையாடல். எப்படின்னா மங்காக்கு இவங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் பரிச்சயமா இருப்பாங்க. அவங்களையும் மங்கா வந்து தன்னுடைய ஒரு சொந்தக்காரங்க, தன்னுடைய ஒரு உறவினர்கள் போலயே பாவிப்பாங்க. எனக்கு பர்சனலா இந்த படத்துல முருகேச தாத்தாக்கு அப்புறம் என்னோட பர்சனல் ஃபேவரட் கேரக்டர்னா அது மங்காவா தான் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து லைஃப் வந்து நம்ம லைஃபை பத்தி என்ன வேணா பேசலாம், ஆனா லைஃப்ங்கிறது ஃபுல் ஆஃப் மேஜிக் அப்படிங்கறத வந்து நான் பிலீவ் பண்ணுவேன். எப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்து சில நேரங்கள்ல உடஞ்சு போய் அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியலங்கும் போது மங்கா மாதிரி சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். சுதாக்கு கிடைச்ச ஒரு மேஜிக் தான் மங்கா. அப்படிதான் நான் பாக்குறேன் இந்த படத்துல. உண்மைதான், நீங்க சொன்ன மாதிரியே மங்கா வந்து ஒரு ஏஞ்சல் கார்டியன் தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஸ்ரீ சொன்ன மாதிரி யாரு பக்கம் அநீதி இழைக்கப்படுதோ அங்க பக்கம் நிக்கிறதா அறம். இந்த சமூகம் வந்து அப்படியாப்பட்ட மனிதர்களை தான் உருவாக்கணும், இல்லை அப்படிப்பட்ட மனிதர்களை தான் மேம்படுத்தணும் தான் நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒட்டுமொத்தவங்களுடைய பிரதிநிதியத்தை நம்ம மங்காவை பார்க்கலாம். அதுவும் ரொம்ப அழகா சொன்னீங்க. அர்ச்சனா வந்து ஒரு நல்லா படிச்சவங்க, வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, தனியா வீடு கட்டிக்கிட்டு இருக்கப்போ ஆல் ஆஃப் அ சடன் ஒரு கேரக்டர் அசால்ட் பண்ணவுன்னு நார்மலா அவங்களால என்னமே பேச முடியாம அழுதுகிட்டு இருக்கப்போ அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய மங்கா தான் வந்து நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து துணை நிக்கிறது வந்து அதுதான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன்.
மங்காவோட கேரக்டர் தான் எல்லா மனிதர்களும் யாருக்கு எந்த நேரத்துல அநீதி நிகழ்ந்தாலும் கூட போய் நிக்கணும் அப்படிங்கறதுதான் மங்காவுடைய கேரக்டர் வந்து வெளிப்படுத்துற ஒரு உண்மையா நான் வந்து பாக்குறேன். அதே மாதிரி விளிம்பு நிலை மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கை முறை தான் வாழ்வாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் ஒரு குறுகிய மனப்பான்மையோட தான் இருக்குன்னு சொல்லி தேவையில்லாத ஒரு கட்டமைப்பு இருக்கும் பட்சத்தில் அதை எல்லாத்தையும் ஒரு உடைத்தெறிகிற ஒரு கேரக்டரா தான் நம்ம மங்கா வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்ல முழுக்க முழுக்க வந்து மங்கா தான் வந்து அர்ச்சனாக்கு வந்து துணையா நிற்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு அக்காவாவோ இல்ல ஒரு தோழியாவோ ஏதோ ஒரு உறவின் பால் வந்து 2 பேருமே அவ்வளவு ஒரு அன்பை வந்து பரிமாறிப்பாங்க. அந்த வீடு கட்டுற ப்ராசஸ் இவங்களோட மங்காவோட துணையோட தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது நடக்க ஆமா. ஆரம்பிக்கும். அதுக்கு போக வந்து இந்த படத்துல வந்து எனக்கு இன்னுமே வந்து இது ஆனது விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து கிணறுல இருந்து இறைச்சு தான் அந்த கட்டடத்துக்கு வந்து தண்ணி விடுவாங்க. அப்ப கிணறுலேருந்து ஒரு சித்தாள் வந்து தண்ணி இறைக்கும்போது வந்து, அங்க மேஸ்திரி வந்து அந்த பெண்ண வந்து ஒரு தப்பான பார்வையில வந்து அவர் வந்து பார்ப்பாரு. அப்ப வந்து ஆ அந்த சூழ்நிலையில பார்க்கும்போது எனக்கு எனக்கு என்ன எனக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள இன்னைக்கு வரைக்குமே வந்து கட்டட வேலையில ஏற்படக்கூடிய பெண்கள் இன்னைக்கு வரைக்குமே வந்து அத ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தோணுச்சு. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, கட்டட வேலை செய்யக்கூடிய பெண்கள் வந்து அவங்க சேலை மேல வந்து ஒரு ஷர்ட் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி பார்வைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக, அவங்கள வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களா தான் இருக்கு. இந்த மாரி ஒரு நுணுக்கமான விஷயங்களையும் வந்து பாலு மகேந்திரா அவர் படத்துல வந்து ரொம்ப ஆழமா நெறைய இடங்கள்ல வந்து சொல்லியிருந்தாரு. அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நிஜமாலுமே வந்து பர்சனலி க்ளோஸ் டூ மை ஹார்ட்ன்னு சொல்லணும். அது போக வந்து அந்த கான்ட்ராக்டர் பிளான பாதியில விட்டுட்டு போயிருவாரு. மேஸ்திரி மங்காவோட தலைமையில தான் அந்த கட்டட வேலை நடக்க ஆரம்பிக்கும். அந்த பிளான்ல வந்து ஒரு இடம் இருக்கும். அது என்ன அவரு என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரியாம, இது என்ன கான்ட்ராக்டரோட பிளான்னு பேசிட்டு இருக்கும்போது வந்து, ரொம்ப நேரமா எல்லாரும் சுதா, அதுக்கப்புறம் கோபி, மேஸ்திரி இவங்கலாம் நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே மங்கா வந்து, "மேஸ்திரி அது கபோர்டு. என்கிட்ட அப்பவே நீ கேட்டிருக்கலாம்ல. சித்தாளுக்கு என்ன தெரியும் ஏதாவது தெரியுமான்னு நீ நினைச்சிட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு மங்கா வந்து ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அதாவது வந்து அ அவங்களும் வந்து அவ்வளோ டேலண்டட். அவங்க வந்து சித்தாள் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கட்டட வேலையில வந்து அவங்க ஒரு மேஸ்திரியா இருந்து பண்ண முடியாத அளவுக்கு இல்ல. அவங்களுக்குமே வந்து அந்த முழு கட்டடத்தையும் எடுத்து செய்யற அளவுக்கான திறமைகளும் இருக்கு அப்படிங்கிறது வந்து அப்படியே மெல்ல சொல்லிட்டு போயிருப்பாரு பாலு மகேந்திரா அந்த இடத்துல. சனா சொல்லியிருந்தாரு, பாலு மகேந்திராக்கும் மகேந்திரனுக்கும் அவங்களுடைய படத்துல வசனம்ங்கிறது இளையராஜாவுடைய இசை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துலயுமே குறிப்பிட்டு சொல்லணும்னா மொத்தமே இந்த படத்துல ஒரு 3 பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இருக்கும், 3 பிஜிஎம் தான் இருக்கும். அந்த 3 பிஜிஎம்முமே இளையராஜா ஹவு டு நேம் இட் அப்படிங்கிற ஒரு ஆல்பத்துக்காக போட்ட ஒரு பிஜிஎம். இந்த நேரமின்மை காரணமாக இளையராஜாவால இந்த படத்துக்கு இசை அமைக்க முடியாத காரணத்தினால அவர் பாலு மகேந்திராட்ட இந்த ஆல்பம் கொடுத்து, இதுல இருக்கிற மியூசிக்ல உங்களுக்கு எது செட் ஆகுமோ, எது உங்களோட படத்துக்கு பொருந்தி போகுமோ நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாலு மகேந்திரா தான் அந்த இசையையும் தேர்வு செஞ்சு ரொம்ப அழகா இருக்கும். இந்த படத்துல மொத்தமே அது நான் சொன்ன மாதிரி 3 பிஜிஎம் தான். ஒண்ணு வந்து அவங்க சோகத்துல இருக்கும்போது வரக்கூடிய ஒரு பிஜிஎம், இன்னொன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரங்கள்ல வரக்கூடிய ஒரு பிஜிஎம், இன்னொரு பிஜிஎம் இருக்கும். அவ்வளவுதான் மொத்தமே. இன்னும் இதுல சொல்லணும்னா பாலு மகேந்திரா தான் இந்த படத்தோட மொத்தமுமே. அவர் தான் இந்த படத்தோட திரைக்கதை எழுதினது அவர் தான், இந்த படத்துடைய வசனங்கள் எழுதினது அவர் தான், படத்தொகுப்பு அவர் தான், ஒளிப்பதிவு அவர் தான், இயக்கமும் அவர் தான். கதை மட்டும்தான் பாலு மகேந்திராவுடைய இணையர் அகிலா மகேந்திரா அவங்க எழுதினது. இன்னும் சொல்ல போனா இந்த படத்துக்கான மியூசிக் இசை தேர்வுமே அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த படமே ஒரு கவித்துவமான ஒரு படைப்பா தான் நான் பார்த்தது. ஒரு சில படங்கள் மட்டும்தான் முழுக்க கவித்துவமா இருக்கும். அந்த படங்கள் பார்க்கும்போது நான் இன்னும் சொல்ல போனா இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றியா நான் கருதுறதே, நாங்க பிறக்கிறதுக்கு ஒரு 8-9 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிவந்த படம் இது 1988ல. இன்னைக்கு 2023ல நாங்க உட்கார்ந்துகிட்டு இந்த படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த படத்தை பத்தி ஒரு சிலாகிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு நான் பாக்குறேன். ஆமா ஸ்ரீ, நீங்க சொன்னது வந்து 100க்கு 100 வந்து உண்மை. அதே மாரி இந்த படத்துல வந்து வேரியஸ் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து அந்த தாத்தா வந்து பாத்தீங்கன்னா, தாத்தாவோட வீட்ல, அதாவது இவங்க இருக்க காம்பவுண்ட்ல குடியிருக்க ஒருத்தர் இறந்துட்டதா வந்து இவர்கிட்ட சொல்லுவாரு. எப்படின்னதுக்கு, வயசாயிருச்சு இறந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லுவாரு. உடனே தாத்தா என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து ஒரு 12,000மோ 10,000மோ காசு சேர்த்து வச்சிருப்பாரு. அவர்கிட்ட ஒரு நகை இருக்கும். இது வந்து இவங்க பேத்திகளுக்கெல்லாம் தெரியாம அவர் சேர்த்து வச்ச ஒரு காசா இருக்கும். இவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு உடனே
போயிட்டு அவர் வந்து ஒரு பேப்பர் எடுத்து ஒரு கடிதமா எழுதி வைப்பாங்க. இதுல இவ்வளவு காசு இருக்கு, இது என்னோட பேத்திகள் கல்யாணத்துக்காக நான் சேர்த்தி வச்சது, இதுல இருக்க காசு ரெண்டுமே என்னோட பேத்திக்கு சமமா பங்கிடணும், இந்த மாதிரி இது என்னோட மனைவியோட தாலி கொடி இருக்கு, இதுவும் என்னோட பேத்திகள் 2 பேருக்கும் சமம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவர் வந்து எழுதி வந்து ஒரு பைக்குள்ள போட்டு வைப்பாரு. நமக்கு வந்து ஒரு முதிர்வு அப்படிங்கிறது வந்து வரும்போது, நம்மளுக்கு ஒரு மூப்படையும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நெருங்கின நண்பர்களோ இல்ல நம்மளுடைய உடன் பிறந்தவர்களோ மரணிக்கும் போது நமக்கு அந்த மரண பயம் அப்படிங்கிறது வந்து ஏற்படுறதுங்கிறது ஒரு மனித இயல்பு. அது நடந்தோடனே அவர் போய் அந்த கடிதம் எழுதி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நிஜமாலுமே ஒரு மனித உணர்வை வந்து அவர் அங்க தொட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையும் வந்து தெரியல, நம்ம ஃபீல் பண்றதுக்கு இன்னும் பல வருஷங்கள் இருக்கு. அந்த படத்துல பார்க்கும் போது அது ரொம்ப அந்த உணர்வை கடத்துற ஒண்ணா இருந்தது அது நிஜமாலுமே. அதே மாதிரி அந்த காசை வந்து பேத்திகளோட திருமணத்திற்குன்னு அவங்க வச்சிருப்பாங்க. இவங்க சுதா அவர்கள் வந்து அந்த வீட்டுல வந்து ஒரு முறை வந்து வேலை செய்யற ஆளுகளுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாம ஒரு 1500 ரூபாய்க்காக வந்து ரொம்ப அலைவாங்க அன்னைக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பிறந்த நாளா வேற இருக்கும். அப்ப யார்கிட்டயும் கேட்டு பணம் கிடைக்காம இருக்கும்போது வந்து வீட்டுக்கு திரும்ப வருவாங்க. வீட்டுக்கு திரும்ப வரும்போது கோபி வந்து இவங்களுக்காக வந்து பிறந்தநாளுக்காக வந்து 1300 ரூபாய்க்கு வந்து ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இவங்க பிறந்தநாள் பரிசுன்னு கோபி வந்து சுதா கிட்ட கொடுத்தோன்னே அதை திறந்து விலைய பார்த்துட்டு அவங்க வானத்துக்கு பூமிக்கு ஊதிப்பாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க வந்து, நான் இங்க காலையில இருந்து ஒரு 1000-2000 ரூபாய் காசு கிடைக்காம ஆளுகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம நம்ம கஷ்டப்பட்டு இருக்கேன், நீங்க 1200 ரூபாய்க்கு சாரி வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வானத்துக்கு பூமிக்கு குதிப்பாங்க. அதாவது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு இந்த இடம் தான் வந்து எனக்கு யதார்த்தத்தின் ஒரு உச்சமா தெரிஞ்சுது. அதாவது வந்து ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் கொடுத்துதான் வந்து ஒரு காதலை வந்து நிலைநிறுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி அந்த காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் வேணுங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு வாழ்வியல்ல ஒரு நடுத்தர குடும்பத்துல அவங்க இல்ல. அப்ப அந்த 1200 ரூபாய் அவரோட அன்பை வந்து சுதாக்காக காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்த ஒரு பரிசு பொருள் வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஆதரத்தையும் அழுகையும் தரக்கூடியதா தான் இருந்துச்சு. அந்த அன்பை வந்து வாங்கிக்க முடியாத அளவுக்கு ஒரு நிலையில தான் அந்த இடத்துல வந்து சுதா இருந்தாங்க. உடனே அழுவாங்க. உடனே வந்து கோபி எந்திரிச்சு போயிருவாரு. இவரு கோபி கிளம்பி போனே பின்னாடியே வருவாங்க. திரும்பி வரதுக்குள்ள அவங்க தங்கச்சி வந்து அந்த சாரி வந்து பிரிச்சு பாத்துருவா. பிரிச்சு பார்த்தோன்னே வந்து தங்கச்சி கிட்ட வந்து வானத்துக்கு பூமிக்கு குதிப்பாங்க. நான் யார் இப்ப இதை வந்து பிரிச்சு பார்க்க சொன்னது, இதை எப்படி கடையில கொடுத்து வந்து நான் காசை திருப்பி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கிட்டே குதிப்பாங்க. தங்கச்சியும் வந்து அழுக ஆரம்பிச்சிருவா. இவ போய் கட்டில படுத்து தேம்பி தேம்பி அழுவா. அப்ப வந்து தாத்தா அன்னைக்கு லெட்டர்ல எழுதி வச்ச அந்த 10,000 ரூபாய் காசை கொண்டு வந்து கொடுத்து, இது உங்க கல்யாணத்துக்காக நான் வச்சிருந்த காசு, இதை வச்சுக்கமான்னு சொல்லிட்டு அவர் வந்து போவாரு. இந்த ஒரு சீன் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்திலேயே வந்து எனக்கே தெரியாம என் கண்கள்ல வந்து கண்ணீர் வந்து அப்படியே கோர்த்து நிக்கிற ஒரு சீனா இருந்துச்சு. அது பல உணர்வுகளை வந்து எனக்குள்ள கடத்திட்டு போச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ஆளுகளுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துட்டு அன்னைக்கு சாயந்தரம் வந்து அந்த சேலையை கட்டிட்டு கோபியோட வீட்டுக்கு வந்து இவங்க போவாங்க. கோபியோட வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய மாமியார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அண்ணா எங்கன்னு இவங்க தங்கச்சி கிட்ட கேட்பாங்க. தெரியல, அண்ணா எங்கேயோ வெளியில போயிட்டு வந்துச்சு, வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து மூஞ்சி வந்து தூக்கி வச்சுட்டு மேல போய் தனியா உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இந்த மாதிரி வந்து சுதா தன்னிடம் கோபிச்சுக்கிட்டா அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல அவர் மேல இருப்பார். அதே மாதிரி மேலெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு அணைப்பு தான் அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை வந்து ஏற்படுத்திடும். இந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது இந்த போர்ஷன் நினைக்கிறேன். இந்த 10 நிமிஷம் இந்த படத்துல நமக்குள்ள கடத்திட்டு போற உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து அது வார்த்தையால சொல்லவே முடியாது. அவ்வளவு பெரிய உணர்வுகளை வந்து இந்த படம் வந்து கடத்திட்டு போகும். கண்டிப்பா கண்டிப்பா கீர்த்தி. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நம்ம சுதாவையும் சரி கோபியும் சரி யாரு மேலுமே ஒரு தப்பு சொல்லவே முடியாது. நீ ஏன் இந்த நேரத்துல எப்படி பண்ணுன்னு, அவர் வந்து சுதா மேல இருக்கக்கூடிய காதல்னால அதை வந்து எப்படியாவது நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதுவும் இன்னைக்கு பிறந்த நாள், சாதாரண நாள் கூட கிடையாது, தன்னோட காதலோட பிறந்த நாள், ஒரு நல்ல பரிசு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு போய் வாங்கிட்டு இருப்பாரு. கண்டிப்பா சுதா ஒரு நார்மல் ஸ்டேஜ்ல ஒரு நார்மலான ஒரு நிலைமையில இருக்கும் பட்சத்துல ரொம்ப ஆசையோட தான் அதை வாங்கி கட்டி ஒரு நல்ல ஒரு காதல் பரிமாற்றம் நடந்திருக்கும். ஆனா இங்கதான் வந்து சிச்சுவேஷனே வேற மாதிரி இருக்கு. காதலோட கையறு நிலை இங்கதான் ரொம்ப அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. அது எவ்வளவுதான் ஆசையா இருந்தாலும் காலையில இருந்து ஒரு 2000 ரூபாய் பணத்துக்காக அலைஞ்சிட்டு வந்து திடீர்னு சாதாரண ஒரு பரிசு வந்து அவ்வளவு அமௌண்ட் வந்து நிக்குது, நான் இந்த பணத்துக்கு தானே இவ்வளவு தூரம் அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி வந்து சுதா கோவப்படுறது நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது, கோபியும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா கோபி தன்னோட காதலை வந்து சுதா கிட்ட வந்து தெரிவிக்கணும், ஒரு நல்ல பரிசை கொடுக்கணும். அவளோட பிறந்த நாள் இன்னைக்கு, அவ எதுவுமே இது வரைக்கும் பெருசா சந்தோஷமா இருந்தது கிடையாது, இப்ப இந்த பிரச்சனை வேற போய்கிட்டு இருக்கு, அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் தருங்கிற ஒரு எண்ணத்துல வாங்கிட்டு வந்து கொடுத்திருப்பாரு. ஆனா சுதா வந்து காலையில இருந்து பணத்துக்காக அலைஞ்சுக்கிட்டு அந்த பணத்தோட ரேட்ல இந்த பரிசு இருக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்ப திட்டுறதை நம்ம யாரு மேல எதுவும் சொல்ல முடியாது. அந்த இடத்துல பாலுமகேந்திரன் வந்து காதலோட அந்த கையறு நிலையும் ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாரு. அந்த பரிசு ஏத்துக்கவும் முடியாது, திரும்ப எப்படியாவது நம்ம கொடுத்து
வித்து காசு ஆக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் வந்து சுதாவோட மனசுல வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னொன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த தாத்தா வந்து தாங்கிட்ட இருந்த வந்து சேவிங்ஸ் எல்லாத்தையுமே தன்னோட பேத்திகளுக்கு வந்து சமமா வந்து பங்கிட்டு இருப்பாரு. இது நார்மலா எல்லாருக்குமே வந்து நிகழக்கூடிய அந்த ஒரு செகண்ட் லைஃப் சடனா வந்து நிக்கிற மாதிரி ஒரு மொமெண்டம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். நம்ம கூடவே இருக்கிறவங்க இல்ல நம்ம சொந்தக்காரங்க நமக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது வந்து திடீர்னு வந்து இதாயிட்டாங்க அப்படின்னா டக்குனு நம்ம யோசிப்போம், நமக்கு நம்ம போயிட்டா நமக்கு பின்னாடி நம்மளோட ஃபேமிலியை யார் பாத்துக்கிறது, நம்ம அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் பண்ணிருக்கோமா செஞ்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு நிமிஷம் லைஃப் நின்னுட்டு தாத்தா போய் எழுதி வைப்பாருல, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே என்னோட பேத்திகளுக்கு வந்து சமம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் எல்லா மனிதர்களும் நடுத்தர வர்க்கத்துன்னு இல்ல, பொதுவா எல்லாருமே நமக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு நம்ம போயிட்டு நம்மளோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் கூட கஷ்டப்படக்கூடாது, ஏதோ ஒண்ணு நம்மளால முடிஞ்ச வகையில பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிப்பாங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் நான் சொல்லுவேன் படத்துல. ஆமா சார். அது வந்து அவர் எழுதி வச்சதோட நிறுத்த மாட்டாரு. அது எழுதிட்டு இருக்கும் போதே கோபி கதவை தட்டுவாரு. வீட்டுக்கு வந்திருப்பாரு. கோபி உள்ள வந்தோடனையும் நான் உன்னை கேட்பேன், அதுக்காக நீ கோபிச்ச கூடாது, நீ கண்டிப்பா சுதாவை கல்யாணம் பண்ணிப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. பண்ணிப்பேன் தாத்தா கண்டிப்பா அப்படின்னும் போது, அதே மாதிரி சுதாவோட தங்கையும் உனக்கு ஒரு தங்கை மாதிரிதான், அவளையும் நீ பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இது எல்லாமே வந்து நான் ஒரு வேளை இறந்துட்டா என்னுடைய குடும்பம், அதாவது என்னுடைய பேத்திகள் வந்து எல்லாருமே வந்து அவங்கள வந்து கோபி கையில அவர் ஒப்படைச்சிட்டு போற மாதிரி. இந்த டைலாக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உணர்வுகள் தான். இது எதுவுமே வந்து திரைப்படத்திற்காக வந்து எழுதின வந்து ஒரு வசனமா நான் பார்க்கல. இது எல்லாமே வந்து நம்ம ஒரு வேளை ஆயிட்டா அப்படிங்கிற உணர்வு வரும்போது ஒரு இயல்பா ஒரு மனிதன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த அந்த படத்துல காண்பிச்ச மாதிரிதான் எனக்கு இருந்தது. உண்மைதான். இந்த படத்திலேயே என்னோட பர்சனல் ஃபேவரட் கேரக்டரும் அவர் தான். ரொம்ப கியூட்டா இருக்கக்கூடிய கேரக்டருமே அந்த தாத்தா தான். அவரு செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும். படத்துல அவர் பாட்டு வாத்தியாரா வருவாரு. அதனால அவர் பாடிக்கிட்டு இருப்பாரு. அந்த சின்ன பொண்ணுக்கும் அவருக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனா இருக்கும். என்ன தாத்தா நீ இப்ப வந்த பாட்டுலாம் பாட மாட்டியா, நீ ரொம்ப பழைய பாட்டை பாடிக்கிட்டு இருக்க அப்படின்ற அந்த ஒரு உரையாடலா இருக்கட்டும். அந்த தாத்தாவோட கேரக்டர் ரொம்ப அழகா இருக்கும். நம்மளால எளிதில கனெக்ட் பண்ணிக்க கூடிய ஒரு கேரக்டரா முருகேசு தாத்தா இருப்பாரு. இன்னும் சொல்ல போனா அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கதையில சுதாவும் தாத்தாவும் நம்மளோட ஒரு தாத்தாவா நம்மளோட ஒரு அக்காவா தான் பிரதிபலிப்பாங்களே தவிர அந்த படத்துல அவங்க ரெண்டு பேரும் அர்ச்சனாவாவோ இல்ல தாத்தாவோட பெயர் வந்து சொக்கலிங்க பாகவதர் அப்படியே அவங்க அந்த அந்த கதையில வெளிப்பட மாட்டாங்க. அவங்க வந்து நமக்கும் ஒரு தாத்தா நமக்கு ஒரு அக்காவா அப்படிங்கிற அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த படத்துல நமக்கு கிடைக்குமே தவிர அவங்களுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டர்ஸ அவங்க ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி நமக்கு இருக்காது. ஒரு படம் பார்த்த உணர்வையே நிஜமாலுமே அது நமக்கு கொடுக்காது. நம்மளுடைய மனித உணர்வுகளை வந்து ஒரு கிளறி விட்டுட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம வீட்டுல நடந்த ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறதா இருக்கும். இல்ல வந்து நம்ம வீட்டை ஒட்டி ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயமா அந்த உணர்வை தரக்கூடிய ஒன்னாதான் இந்த படம் இருக்குமே தவிர அது ஒரு படமா கண்டிப்பா இருக்காது. நம்மளுடைய உணர்வோட ஒன்னாதான் வந்து இந்த படம் இருக்கு. வீடுங்கிற ஒரு திரைப்படம் வந்து ரொம்ப நாளா அந்த தாத்தா வந்து வீடு கட்டி முடிச்ச உடனே சுதா வீடு கட்டி முடிச்ச உடனே தன்னோட செருப்பெல்லாம் கலட்டிட்டு வலது காலை எடுத்து வச்சு போறப்போ இளையராஜாவோட இசை வந்து பின்னாடி இசைக்கும். இந்த ஒரு கிளிப்பிங் தான் வந்து எனக்கு வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும், செம்மையா இருக்கே இந்த மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு தோணுனதுக்கு ஒரு ரீசன், மெயின் ரீசன். இன்னொன்று, இந்த வீடு திரைப்படத்துல வர கேரக்டர்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நமக்கு நடக்கிற ஒண்ணு, நம்ம அந்த கேரக்டரா இருந்திருப்போம், இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க அந்த கேரக்டரா வந்து இருந்திருப்பாங்க. அந்த மொத்த மனித உருவத்தோட ஒரு ஒரு முழு வடிவமா வீடு கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கும், எப்படி ஃபேஸ் பண்ணோம், அதை மொத்தத்தையும் வந்து காமிச்சதுதான் வந்து வீடு திரைப்படம். எனக்கு இன்னொன்று வந்து இதுல ரொம்ப பிடிச்சதுல என் வாழ்க்கையில நடந்தது நான் சொன்னேன்னா, வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போதே வந்து சுதாவோட தங்கச்சி வந்து எனக்கு ஒரு தனி ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இதெல்லாமே வந்து என் வாழ்க்கையில நடந்துச்சு. நாங்க கட்டுறப்பையும் எனக்கு வந்து ஒரு தனி ரூம் வேணும். அப்போதைக்கு நம்ம எல்லாமே ஒரு சின்ன வயசுல இருப்போமா, ஒரு நிறைய படங்களை பார்த்துட்டு இல்ல விளம்பரங்கள்லாம் பார்த்துட்டு நான் வந்து என் ரூமுக்கு வந்து தனி பெயிண்ட் அடிக்க போறேன், ஸ்டார்ஸ்லாம் ஒட்ட போறேன், பெருசா வந்து படம் போட போறேன் அப்படின்னு ஒவ்வொரு விதமான உரையாடல்கள் எனக்கும் என் தங்கச்சிக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. நானும் எங்க அப்பா கிட்ட கேட்டேன், எனக்கு வந்து தனி ரூம் வேணும், இந்த வீட்டுல வந்து என் பேர் வைக்கணும். ஸோ இது எல்லாமே எனக்கு வீடு படத்தை திரும்ப பாக்குறப்போ என்ன நாங்க வீடு கட்ட அந்த ப்ராசஸ முழுக்க ரீவைண்ட் பண்ணி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இன்னொன்னு, இந்த சுதாவோட கேரக்டர் வந்து என்னன்னா, சுதா ஒத்தால நின்று கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வந்து பண்ணுவாங்க. என்னோட வாழ்க்கையில அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டினாலுமே கூட சில சமயங்கள்ல பொதுவா நடுத்தர வர்க்கத்துல அம்மாக்கள் வந்து ரொம்ப வலிமையானவங்களா இருப்பாங்க. எதுனாலும் பார்த்துக்கலாம், செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வந்து இருப்பாங்க. ஸோ நிறைய தடங்கள் வந்தாலும் அப்பாவை தாண்டி அம்மா வந்து ஒரு ஸ்ட்ராங் உமனா இருந்து இந்த வீட்டை வந்து கட்டி முடிச்சாங்க. ஸோ எனக்கு அந்த அர்ச்சனாவோட கேரக்டர் எங்க அம்மா கூட ரிலேட் பண்றப்போ எனக்கு ரொம்ப வந்து பர்சனலா வந்து இருந்துச்சு.
இன்னொன்னு நம்ம சென்னை வந்த பிறகு பேச்சுலர்ஸ்க்கு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போடுறப்போ ரொம்ப இதா இருந்துச்சு. என்னடா இது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. இங்க வந்து பைக் நிப்பாட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாது இப்படிலாம் இருக்கப்போ நமக்கு ஒரு சொந்த வீடு இருந்தா வந்து இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இவங்க எல்லாம் ரொம்ப பண்றாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. கீர்த்தி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வீடுங்கிறது ஒரு ஆஸ்வாசம், ஒரு இளைப்பாறு. நமக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த ஒரு இருக்கும். எவ்வளவுதான் சுத்தினாலும் நைட் வந்து நம்ம ரூம்ல அப்பாடான்னு படுத்துறணும், எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரிதான் எனக்கும் வந்து இந்த வீடு. இறுதியா ஒண்ணு சொல்லணும்னா, எனக்கு அந்த வீடு கட்டி முடிச்ச உடனே இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு தோணுனது வந்து, இது என் வீடு, எனக்கே எனக்கான வீடு, இது என் சொந்த வீடு. யாரும் வந்து இனிமே எதுவும் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட முடியாது. இங்க நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, எல்லாமே நான் தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இந்த படத்தை முடிச்ச பிறகு. இது வந்து சனா சொன்ன மாரியே, சனா வந்து அவர் வீடு கட்டுனத பத்தி சொல்லும்போது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு நான் சின்ன வயசுல இருக்கும்போது, எங்க அம்மா, அப்பா வீடு கட்டுன அந்த தருணங்கள் எல்லாமே நிஜமாலுமே ஞாபகம் வந்துச்சு. நிஜமாவே இந்த படத்துல இருக்கக்கூடிய சுதாவுடைய கதாபாத்திரமா, எங்க அம்மாவ பல நேரங்கள்ல அந்த கதாபாத்திரத்தோட என்னால வச்சு பார்க்க முடியும். அதனாலயே என்னவோ எனக்கு தெரியல, எனக்கு இந்த வீடு அப்படிங்கிற படம் வந்து, எனக்கு நிஜமாலுமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த படத்துல இருக்கும்போது வந்து, அந்த முன்னாடி சொன்ன மாரி அந்த கான்வர்சேஷன் ஒண்ணு வரும் பாத்தீங்களா? நம்ம வீடு கட்டிட்டா வந்து நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம கஞ்சி குடிக்கிறோமோ, கூழு குடிக்கிறோமோ, வெளில இருக்கவனுக்கு எப்படி தெரிய போகுது அப்படிங்கிறது. இந்த இந்த வசனத்தை எங்க அம்மா சொல்லுவாங்க. நமக்குன்னு ஒரு நிழல் இருந்துச்சுன்னா, நமக்குன்னு ஒரு குடம் இருந்துச்சுன்னா, அதுக்குள்ள நம்ம கஞ்சி குடிக்கிறோமோ, கூழ குடிக்கிறோமோ, அதுக்கு யாருக்கு தெரிய போகுது? நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படிங்கறதுல வந்து எங்க அம்மா தான் ரொம்ப எங்க அப்பா விட உறுதியா இருந்தாங்க. ரொம்ப வைராக்கியமா இருந்தாங்கன்னு சொல்லலாம். கஷ்டங்கள் அவங்களுடைய உறுதினால மட்டும்தான் வந்து நாங்க முதல்ல எங்க வீடு கட்டி வந்தோம். நாங்க நாங்க முன்னாடி இருந்த வீட்டுக்கும் எங்களுடைய சொந்த வீட்டுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். சின்ன வயசுல வந்து வீடு கட்டிட்டு இருக்கும்போது அடிக்கடி வந்து வீட்டு வேலை எப்படி நடக்குதுங்கறத நான் பார்க்க வருவோம் இல்லையா? அது பார்க்க வரும்போது வந்து எப்பயுமே வந்து எங்க அம்மா வந்து நடக்க வச்சுதான் கூட்டிட்டு வருவாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப என்னடா இது இவ்வளவு தூரம் நடந்து போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது அப்ப எனக்கு தெரியல. பட் ஆனா இப்ப என்னன்னா அப்ப பஸ்ல வந்தோமோ இல்ல ஒரு ஆட்டோல வந்தோம்னா அதுக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்ப புரியுது. அப்ப ஏதோ புரியல. அப்ப எங்க அம்மா ஏதோ ஏமாத்தி உனக்கு இது வாங்கி கொடுக்குறேன் அது வாங்கி கொடுக்குறவா போயிட்டு வரலாம் அப்படியே நடந்து அப்படியே பேசி ஜாலியா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. அப்படிதான் சொல்லி கூட்டிட்டு வருவாங்க. ஆனா இப்ப நினைக்கும் போது இப்போ அந்த வீட்டை பார்க்கும் போது எவ்வளவு கஷ்டங்களை கடந்து எவ்வளவு அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு உறுதி இருந்திருந்தா மனசுல எவ்வளவு பெரிய உறுதி இருந்திருந்தா மட்டும்தான் அந்த வீடு ஒண்ணுங்கிறது நடக்கும். ஏன்னா நடத்துற வாழ்க்கையில வந்து யூசுவலாவே சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படிங்கிறது. வீடு கட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் தான் நம்மள மாதிரி இருக்க குடும்பத்துக்கு. இந்த வீடு படம் வந்து எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் முதல்ல வந்து கட்டின அந்த ஒரு சின்ன வீடை தான் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. அப்புறம் எங்க அம்மா இன்னொரு டைலாக் சொல்லுவாங்க, எலி வலை ஆனாலும் தனி வலை வேணும், நமக்குன்னு ஒரு வீடு இருந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொரு வீடு கட்டுற முயற்சியிலையும் வந்து உறுதியோட இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாக்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு சமர்ப்பணமா இருக்கும். இந்த படத்தோடைய டைட்டில் கார்டுலயுமே வந்து உலகமெங்கிலும் உள்ள வீடற்ற மக்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம் அப்படின்னு போட்டுதான் ஆரம்பிக்கும். எனக்குமே கீர்த்தி சொன்னாங்க கீர்த்தியோட அம்மாவை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துச்சுன்னு. எனக்கு கீர்த்தியே ஒரு சுதா தான். அவங்களுமே அவங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு சொந்த வீடுங்கிறது அவங்களோட சொந்த நிலத்துல கட்டிட்டாங்க. ஸோ அவங்களுமே இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை சந்திச்சுதான் ஒரு எஸ்டிமேட் போட்டு அந்த எஸ்டிமேட் எக்ஸீட் ஆகி ஒரு அதிகபட்சமான ஒரு பண செலவுக்கு அது கொண்டு போய் அவங்க கட்டியிருப்பாங்க. ஸோ கீர்த்தியுமே ஒரு சுதா தான். அதை அவங்க மறைச்சிட்டாங்க, நான் சொல்லிடுறேன். இந்த படம் ஒரு திரை காவியம்னு நான் சொல்லுவேன். இல்லைன்னா ஒரு கவித்துவமான ஒரு திரை மொழியில உருவாக்கப்பட்ட ஒரு படமா எனக்கு பல இடங்கள்ல தோணுச்சு. நிறைய பேர் இந்த படத்தை பத்தி பேசியிருக்காங்க. ரீசெண்டா ஒரு நியானான கிளிப்பிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. கமர்ஷியல் டைரக்டர்ஸ் வெர்சஸ் ஹார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ். ஸோ இவங்க 2 பேத்துக்கு இடையில நடந்த ஒரு டிபேட் ஷோ நடந்தது. அதுல வந்து இயக்குனர் ராம் அவர்கள் சொல்லுவாரு, ஒரு சிறந்த கலை திரைப்படம் அப்படின்னா நான் அது வந்து பாலுமகேந்திரா அவர்கள் என்னுடைய இயக்குனர் பாலுமகேந்திரா அவர்கள் இயக்கிய வீடு திரைப்படத்தை தான் சொல்லுவேன்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறமா இந்த படத்து மேல ஒரு ஆர்வம் ஜாஸ்தியாச்சு. நான் வந்து ஒரு நாள் நைட்டு தான் இந்த படத்தை பார்த்தேன். நான் நினைச்சேன் இந்த படம் கொஞ்சம் எப்படி ஸ்லோவா தான் மூவ் ஆகும், ஒருவேளை நம்ம தூங்கிடுவோமோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தோட தான் இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். நான் தூங்கல, நான் அழுதேன். அது வேற விஷயம், அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனா இந்த படம் வந்து முழுக்க ஃபுல்லா பார்த்து முடிச்சு நான் அதுக்கப்புறம் எனக்குள்ள ஏற்பட்ட அந்த ஒரு உரையாடலா இருக்கட்டும், நான் எனக்குள்ள யோசிச்சுக்கிட்டேன். இந்த படம் வந்து ஒரு அழகான ஒரு உணர்வை எனக்கு கிடைச்சிச்சு. பல விஷயங்களை என்னை யோசிக்க வச்சுது. ஆக்சுவலா இந்த படம் வந்து ஒரு திறந்த முடிவை கொண்டு இருக்கும். ஒரு ஓப்பன் அண்ட் ஒரு கான்ஃபிளிக்டோட போய் இந்த படம் முடியும். அந்த வீடு வந்து கம்ப்ளீட் ஆகாது. அந்த கான்ஃபிளிக்டோட ஏன் முடிஞ்சதுன்றதையும் நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன் இந்த படம் அவங்க 2 பேர் வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள குடியேற மாதிரி ஏன் முடியல, ஏன் வந்து ஒரு பிரச்சனையோட இந்த படம் முடியுது அப்படிங்கிறதையுமே நான் யோசிச்சேன். பெரும்பாலான நாவல்கள் வந்து திறந்த முடிவை கொண்டிருக்கும். மாதுருபாகனுமே அந்த மாதிரி ஒரு நாவல் தான். ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். அதுவும் அந்த மாதிரி ஒரு முடிவு கொண்டது.
சில நேரங்களில் சில மனிதர்களும் இந்த மாதிரி ஒரு ஓப்பனா ஒரு எண்டு தான் குடுத்திருக்கோம். அது வந்து வாசிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஒரு வாசிப்பு திறனை தாண்டி ஒரு பெரிய கதவை திறந்து விடும். நம்ம அடுத்தது அதை பத்தி யோசிக்கலாம். ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகத்துல என்றி அடுத்து என்ன பண்ணிருப்பாருன்னு நம்ம யோசிப்போம். மாதுருபாகன்ல காளி அடுத்து என்ன பண்ணிருப்பான், அவங்களுடைய காளி பொண்ணோட வாழ்க்கை என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி இந்த படமுமே ஒரு திறந்த முடிவை கொண்டது. முடிச்சதுக்கு அப்புறம் பாலுமகேந்திராவோட ஒரு வாய்ஸ் ஓவரோட தான் முடிஞ்சிருக்கும். அந்த வாய்ஸ் ஓவருமே இவங்க வீடு கட்டி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி முடிஞ்சிருக்காது. அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிஞ்சிருக்கும். ஏன் இப்படி முடிச்சாரு பாலுமகேந்திரா? அவரு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிருக்கலாமே. படமுமே ஒரு 1.5 மணி நேரம் படம் தான். இன்னும் கூட அவர் எடுத்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறமா நான் யோசிச்சு பார்க்கும்போது இல்ல, அப்படி பண்ணியிருந்தா இதுவும் ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியல் படமா மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. இப்படி முடிச்சதுனாலதான் நம்மளுடைய சிந்தனை திறனை நமக்கான ஒரு கதவை திறந்து விடுற மாதிரி அமைஞ்சதுனாலதான் இது ஒரு கலை திரைப்படமா இன்னைக்கும் நாங்க உட்கார்ந்து இந்த கதையை பத்தி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இல்ல அதுக்கான சந்தர்ப்பத்தையும் அந்த கதையை உருவாக்குறதுக்கான காரணம் அது ஒரு ஓப்பன் எண்டிங்கோட முடிஞ்சதா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பத்தி நிறைய பேசியிருக்கோம். இந்த படத்தை பத்தின ஸ்பாய்லர்ஸுமே நிறைய சொல்லியிருப்போம். ஆனா இருந்தாலுமே இதெல்லாம் தாண்டி நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமா எங்களுக்கு ஏற்பட்ட உணர்வுகள், எங்களுக்கு பர்சனலா ஏற்பட்ட உணர்வுகள் உங்களுக்கும் ஏற்படும்னு நான் திண்ணமா நம்புறேன். இதையெல்லாம் தாண்டி நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா கூட நிறைய இடங்கள்ல உங்களுடைய கண்ணும் கலங்கும், உங்களுக்கும் புல்லரிக்கும், உங்களுக்கும் பல உணர்வுகளை இந்த படம் கடத்தி கண்டிப்பா கொண்டு போகும். இதுவரைக்கும் இந்த பாட்காஸ்ட் எபிசோட மிகவும் பொறுமையா கேட்டதுக்கு எங்க 3 பேர் சார்பா மனமார்ந்த நன்றி. உங்களுக்கும் இந்த வீடு திரைப்படத்துல நடந்த அந்த கதைக்களத்துல ஏற்பட்ட மாதிரி உங்களுக்கும் பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இல்ல நீங்களும் இந்த வீடு திரைப்படத்தை பார்த்திருக்கலாம். உங்களுக்கு அந்த படத்துல மிகவும் பிடித்தமான விஷயம் இல்ல உங்களுக்கு ரொம்ப பொருத்தி பார்க்கக்கூடிய விஷயமா அமைஞ்சதை பத்தி இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கேள்விக்கு பதிலா தெரிவிக்கலாம். மேலும் இதுவரைக்கும் எங்களுடைய முந்தைய எபிசோடுகளா இருக்கட்டும் இல்ல இப்ப இந்த எபிசோடா இருக்கட்டும் இதுல ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா அதையும் நீங்க இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கேள்விக்கு பதிலா தெரிவிக்கலாம். இதுவரை இந்த எபிசோட மிகவும் பொறுமையா கேட்டமைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஒளிப்பதிவு வேற, டைரக்ஷன் வேற, என்ன என்னால் பிரித்து பார்க்கவே முடியல. ஒளிப்பதிவு வேற, டைரக்ஷன் வேற, எடிட்டிங் வேற, என்ன என்னால் என்னைக்குமே பிரித்து பார்க்க முடியல. இதெல்லாம் சேர்ந்து நான் I am making a film. I am a filmmaker. I am not a cinematographer. I am not an editor. I am not a director. I am a filmmaker. I am making a film. அவ்வளோதான் எனக்கு முக்கியம்.